அவ்வளவுதான் நண்பர்களே, ஜாரு ரெடி ஆயிடுச்சு. ஒரு 20 ரூபா செலவு பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு புஷ்ஷு. புது ஜார் வாங்க போனால் ஒரு 200 ரூபா இருக்கும். ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. வணக்கம் நண்பா, இது உங்கள் ஸ்கைடெக். நான் இந்த ஜார் பார்த்தீங்கன்னா புஷ்ஷு போயிடுச்சு. அதை ரெடி பண்ண போகிறோம். எவ்வளோ ஷேக் இருக்குன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ கழட்டி எடுத்து புஷ் என்ன கண்டிஷன் சொல்லிட்டு பார்த்துடலாம். ஓகே, கழட்டியாச்சு. உங்களுக்கு தெரியுதானான்னு தெரியல, புஷ்ஷு அப்படியே ஓவலாக கட்டான மாதிரி ரொம்ப பெருசாக ஐடி ரொம்ப பெருசாக கட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த புஷ்ஷை வந்து கழட்டி எடுக்கணும். புஷ்ஷை தட்டி கழட்டி எடுக்கலாம். நான் இப்போ தட்டானான்றதுக்காக ஒரு போல்டு ஒன்று போட்டு கழட்டுறேன். பார்த்துங்க, ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு 6 mm போல்டு உள்ளேருந்து ஒன்று போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1 inch பைப் ஒன்று, 3/4 பைப்பு ஒன்று போட்டிருக்கேன். வாஷர் போட்டு டைட் வச்சோம்னா உள்ளேருந்து உருகிட்டு வந்துடும். ஸோ ஈஸி மெத்தடாக இருக்கும். தட்ட வேணாம். அப்படி தட்டி கட்டுற மாதிரி இருந்ததுன்னா ஒரு பைப் ஒன்று எடுத்துக்கிட்டு சால்ட்ரிங் ஸ்டிக் இருக்கும். சால்ட்ரிங் ஸ்டிக் போட்டிங்கன்னா புஷ்ஷு ஓரளவு ஹீட் ஆகிடும். ஹீட் ஆன உடனே தட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். சரி, தட்டுற வேலை வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த பைப்பை போட்டு போல்டை போட்டு டைட் வைக்கிறோம். ரொம்ப ஈஸியாக வந்துடும். என்ன ஒன்று, நீங்கள் போடும்போது ரொம்ப கரெக்டாக கிராஸ் இல்லாமல் போடணும். நம்ம போடுற பைப் வந்து மட்டமாக இருக்கணும், முக்கியமான ஒரு விஷயம். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஸ்பேனர் கூட யூஸ் பண்ணல, வெறும் கட்டிங் பிளேயரில் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். கட்டிங் பிளேயருக்கு ஈஸியாக வந்துடும். ரொம்ப சிம்பிளான வழி. தட்ட வேணாம், உடைக்க வேணாம், அழகாக கழண்டு வந்துடும். அதுக்காக தான் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வாட்டி வேணுன்னா உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள். தட்டி கட்டுறது எப்படின்னு சொல்லிட்டு வேணால் போகிறதா இருந்தால் போகிற. அது ஒரு சிம்பிள் மேட்டர். அதுக்கு ஒரு வீடியோ தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஈஸியாக நீங்களே தட்டி கட்டிடுவீங்க. அது ஒரு பெரிய விஷயமும் இல்லை. புஷ்ஷு வந்துருச்சு பாருங்கள், அவ்வளோதான். எவ்வளோ சிம்பிளாக இருந்து பார்த்தீங்களா? அதுக்காக தான் நம்ம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணோம். ஒன்றும் பைப் வேணால் சின்னது பண்ணிக்கலாம். என்கிட்ட இருந்ததுன்றதால நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல அதை. அடுத்தது புஷ்ஷு சைஸை பார்த்தாச்சு. இப்போ நான் புஷ்ஷை வந்து தட்டி ஏற்றிக்கிட்டு இருக்கேன். அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் போயிட்டு நினைக்கிறேன். புஷ்ஷை தட்டி ஏற்றிட்டேன். புஷ்ஷை வேறு வழியில் தட்டி மட்டும்தான் ஏற்ற முடியும். தட்டி ஏற்றியாச்சு. பிளேடு ஆல்ரெடி இருந்த பிளேடே ஷாஃப்ட்டை போட்டு டைட் பண்ணோம்னா, ஸ்கொயர் கட்டிங்கை வந்து மறக்காமல் கரெக்டாக பார்த்து போடுங்க. ஸ்கொயர் கட்டிங் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு நெட்டை விட்டு டைட் வச்சா பிளேடு டைட் ஆகிடும். அவ்வளோதான். இந்த பாருங்கள், டைட் வைக்கிறேன். நம்ம இதே மாதிரி டைட் வைக்கும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஷாஃப்ட்டும் பிளேடும் எக்காரணத்து கொண்டும் லூஸ் இருக்கக்கூடாது. லூஸ் இருந்தால் ஷாஃப்ட் அண்டர் கட் ஆகிடும். புது புஷ்ன்றதால கொஞ்சம் ஏறுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் அரைக்கி போடுற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் லைட்டாக க்ரீஸை போட்டுக்குங்க. க்ரீஸ் போட்டிங்கன்னா உள்ளே ஓரளவு கொஞ்சம் காலம் வரைக்கும் இருக்கும். ஆயில் போட்டிங்கன்னா ரொம்ப நாள் இருக்காது. ஸோ க்ரீஸை லைட்டாக தடவினா போதும். பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக டைட்டாக தான் இருக்கும். ஏன்னா புது புஷ்ஷு தட்டி வேறு ஏற்றிருக்கோம், அதனால் கொஞ்சம் இருக்கும். அவ்வளோதான், அழகாக ஏறிடுச்சு. கொஞ்சம் அப்படி கொஞ்சம் டைட்டாக இருக்கிறது தான் இருக்கும், வேறு வழி இல்லை. சரிங்களா? லைட்டாக க்ரீஸ் போட்டிருக்கேன். லைட்டாக தான் போட்டிருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரே ஒரு வாஷர் போட்டிருக்கேன் கொராசாததுக்காக. ஓகே, கொஞ்சம் லைட்டாக அப்படியே கொஞ்சம் புஷ் பண்ணி ஏற்றினோம்னா அந்த சைடு வந்துடும். அந்த சைடில் ஒரு வாஷர். கீழே போடுற வாஷர் மட்டும் உங்களுக்கு ஷேக் இருக்கா, ரொம்ப ஷேக்கு இருந்தது அப்படின்னா கீழே ஸ்ப்ரிங்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஷாஃப்ட்டு கொஞ்சம் லென்த்தாக இருந்து தேவைப்பட்டால் ஸ்ப்ரிங்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பின்னாடி கேப் இல்லை அப்படின்னும் போது வாஷர் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். கீழே வந்து கப்ளரில் செட் ஆகிறதுக்கு தான். இதில் கேப் இருந்ததுன்னா ஸ்ப்ரிங்கு போட்டுருக்கலாம். ஸ்ப்ரிங்கு போட்டோம்னா அழகாக போட்டவனே போய் லாக் ஆகிடும்.